அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஒரு குடம் ஒரு கதை அந்த தொகுப்பினுடைய முதல் கதை. ஒரு சுவாமிஜியினுடைய ஆசிரமம் இருந்தது. அந்த சுவாமியார் ரொம்ப நல்ல சாமியார், மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நல்ல சாமியார். அந்த சாமியார்கிட்ட வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நியூஸ் ரீடர் அவள் ஒரு இன்டர்வியூக்காக வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறீங்க, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல் சிலைகளை நீங்கள் வணங்குறீங்க. அந்த கல் சிலைகள் அதுக்கு என்ன உயிர் இருக்கிறதா? அதையே நீங்கள் வணங்குறீங்க, அதுக்கே இவ்வளோ ஆராதனை இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ அந்த சுவாமிஜி ஒரு தெளிவான விளக்கம் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய இந்து சம்பிரதாயங்கள் எதுவும் அவங்களுக்கு தெரியாது, ரைட்? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுவாமிஜி கேட்குறார், ஆமாம், உங்களுடைய செல்ஃபோன் பார்த்தேன், அதில் ஒரு படம் இருந்தது, இந்த படம் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இது இறந்து போன என்னுடைய தந்தையுடைய படம் அது. அப்படியா? இந்த படத்தை பார்த்து ஒரு 4-5 கெட்ட வார்த்தையால் திட்டுங்களேன் அப்படின்ட்டு. அவளுக்கு அவ்வளோ கோபம் வந்துடுது. இன்னொரு பக்கத்தில் ஒரு குழப்பம் வந்துடுது. சுவாமிஜி, இது என்னுடைய தந்தை, இறந்து போனவர். என்னை அவ்வளோ நன்னா வளர்த்துருக்காரு, என்னை படிக்க வச்சுருக்காரு, என்னை ஒரு நல்ல பண்பாளராக என்னை வளர்த்துருக்காரு. அப்புறம் போய் நீங்கள் திட்ட சொல்கிறீங்களே, இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அப்போ அந்த சுவாமிஜி சொல்கிறாராம், அம்மா, உங்களுக்கு எப்படி இந்த உயிரற்ற படம் அதை அதன் மூலயமா உங்கள் தந்தையை நீங்கள் உணர்றீங்களோ, அவருடைய அன்பை நீங்கள் உணர்றீங்களோ, அதே போல் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக நாங்கள் அந்த பரம்பொருளினுடைய சக்தியை உணர்கிறோம். அந்த சுவாமிக்கு கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று நித்திய பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைலாம் நடைபெறுறது நாங்கள் அந்த சக்தியை நாங்கள் உணர்கிறோம். அதனால தான் சிலை விக்கிரகத்தை நாங்கள் இந்து மதத்தில் பெருசாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா தெய்வத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம், அந்த சுவாமிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கிறதுக்கான காரணம், எப்படி இறந்து போனவங்க தந்தை அந்த படத்தில் வாழ்கிறாலோ, அதே போல் உயிரோட எல்லா ஜீவன்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய எங்களுடைய அந்த தெய்வங்கள் அந்த சிலைகளில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அந்த சுவாமிஜி அந்த பக்தைக்கு தெரிவித்தாராம். இதன் மூலிமா நமக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே சுவாமி பிரத்யட்சமாக இருக்கார் அப்படின்றத நம்ம உணரணும். உணர்ந்தால் மட்டுமே தெய்வம், கடவுள் உள்கிட அப்படின்வாங்க. கடவுள் வேற எங்கேயும் கிடையாது, நம்மளுடைய மனதில் தான், உள்ளார தான் இருக்கார். அதனால அந்த கடவுளை உணர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல துணி பிரதாம்பிகா சமேத தாளபுரீஸ்வர பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய.